இது? ஐயோ, யார் இது கல் எடுத்து எறியறாங்க? தெரியலையேம்மா. யார் இது? யாரு? அம்மாமா இப்படி வாங்கம்மா. யாருன்னு பாப்போம். அம்மா வேணாம்மா, வாங்கம்மா. வாங்கம்மா. ஐயோ. அம்மா சத்தம் போடாதீங்கம்மா. யாருன்னு பாப்போம். வேணாம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. யாரு? அம்மா பேசாம இருங்கம்மா, சத்தம் போடாம இருங்கம்மா. ஹலோ மேடம், நாங்க லோன் விஷயமா பேசுறோம். லோன் கிடைக்குமா? என்ன புரியுதா? டேய், உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. கத்துன கதவை வச்சு உள்ள வந்துருவோம். வரவா? அந்த பயம் இருக்கணும். காலையில லோன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. அம்மா யாருமா? எல்லாம் அந்த எஸ்கே ஆளுங்கதான். என்னம்மா இது பெரிய ரவுடி கும்பலா இருக்கும் போல இருக்கே. அம்மா முதல்ல யுகி தம்பிக்கு போன் பண்ணி சொல்லுங்கம்மா. இதுக்கு மேலே அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்பு. நீங்க போனை போடுங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டே? இப்பதானே சொன்னேன் மாப்பிள்ள எந்த உதவியும் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காருன்னு. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம பிரச்சனையை சொல்லி அவரை தொந்தரவு பண்ணணுமா? நீ பேசாம இருக்கணும். காலையில எந்திரிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போல. அதுவும் சரிதாம்மா. இது அங்க சொன்னாதமா சரி வரும். மலர், ஒன்னே ஒண்ணு மனசுல வச்சுக்கோ. இது எக்காரணத்தை கொண்டும் மாப்பிள்ள காதுக்கு போகவே கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா. சரி, மேல அந்த கிளாஸ் எல்லாம் உடைஞ்சிருக்குல்ல, அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி டோரை லாக் பண்ணிட்டு வா. போச்சு, மானம் மரியாதை எல்லாம் போச்சு. அவர் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஜெயில இருந்து வந்த நேரம் வீட்டுக்கு வர வேண்டியது தானே. அண்ணி, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் தான். சும்மா இருக்க மாட்டியா நீ? இதெல்லாம் தப்புன்னு ஆரம்பத்திலே கண்டிச்சிருந்தா இப்படிலாம் நடக்குமா? இதெல்லாம் யாரால சொல்லுங்க? இதா சமையனும் நீயும் பேசுறல. கோச்சிக்காதீங்க நீ. விடுங்க, நடந்ததாவே இருக்கட்டும். இனிமேலாவது இப்படி எல்லாம் பண்ண வேணாம் அவர் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அவர் இப்படி பண்ணதுனால தானே இவெல்லாம் வந்து இப்படி பேசுறான். இப்ப அசிங்க யாருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு தானே. மாலதி, பச்சை வந்தான்னா இதெல்லாம் சொல்லாதம்மா. ஆத்திரத்துல மறுபடியும் ஏதாவது பஞ்சாயத்து பண்ண போறான். ஏன் மாமா, நான் சொல்லலன்னா அவருக்கு எதுவுமே தெரியாதா? ரெண்டு சின்ன பசங்க அசிங்கமா பேசிட்டு போறாங்க மாமா. அவர் காதுக்கு இதெல்லாம் போகாமையா இருக்கும்? எங்க போனீங்க? ஜெயில இருந்து நேரம் வீட்டுக்கு வர வேண்டியது தானே. இங்க என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? அந்த பொண்ணோட தம்பிக்காரன் வந்தான். என் வீட்டுக்கு வேலைக்கு வாடின்னு என் கையை பிடிச்சி இழுக்காது குறைய கூப்பிடுறான். இதெல்லாம் தேவையா எனக்கு? விடுஞ்சதும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ.
என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்ப அண்ணி அடிச்சு வீட்டை விட்டு வெளில போக சொல்ற? ஏய்! பேசாம போயிரு. கொல்ல வெறியில இருக்க. ஏங்க நான் என்னங்க பண்ண? நீ என்னடே பண்ணுவ? ஓட்டை திருட்டு வீட்டுல கிடப்ப. அங்க உன் தம்பியை நடிச்சுட்டாண்டி. அடிச்சிட்டானா? என்னங்க சொல்றீங்க? ஏன்டா வெளில எடுக்கன்னு கேட்க போனதுக்கு கழுத்தை பிடிச்சு கொல்ல வந்துட்டாண்டி. உன் மனசுல என்ன சந்தேகம் நினைப்பா? நானும் போனா போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. ஓவரா போற. ஏன் முன்னாடியே ஏன் அம்மாவா அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டியை பத்தி வேற தப்பா பேசுற? உடவழிய என்ன உங்க அம்மா சொல்ல போற கதை சொல்ல வந்தானோ? இங்க பாரு, இப்ப சொல்றேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உன் குடும்பத்துக்கு எனக்கும் எந்த ஒட்டுள்ள உறவும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து காட்டி கொடுத்ததுக்கு அங்கேயும் அவனை குத்திட்டு இன்னொரு கேஸ் போட்டு உள்ள போயிருக்கணும். செய்யாம விட்டுட்டேன். அப்படி செஞ்சிருந்தா என் மனசு ஆறி இருக்கும்டி. என் மேல மத்தவங்களுக்கும் பயம் இருந்திருக்கும். போச்சே, எல்லாம் போச்சே. என்னடா பேசுற? நீ அவன் வீட்டு பொண்ணு தூக்கு போய் அவன் வந்து இப்படி பேசுறான். டேய், ஊருக்கு சக்கரை கட்டி வாயை மட்டும் சும்மாடுறா. என்னங்க? என்ன நொண்ணுங்க? உன் தம்பி உள்ள வச்ச அடுத்த நிமிஷமே என்ன வெளியே எடுத்திருந்தா உள்ள வச்சவனை நான் தூக்கி இருப்பேன்ல. அவனுக்கு மட்டும் இல்ல, பச்சை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க நினைச்சா பிரச்சனை அவன் மத்தவங்களும் பயந்துகிட்டு காசு கொடுத்திருப்பாங்களே. இப்ப என்னாச்சு? வட்டிக்கு விட்ட காசு ஒத்த காசு திருப்பி வராத. பச்சை என்னைய அரைஞ்சிட்டு போயிட்டானுங்கடா. மிதிக்கல. சந்தோஷப்படு. எனக்கு ஓ மானத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அப்புறம் வச்சுக்கிறது. இந்த பாரு, வட்டிக்கு விட்ட காசு 10 லட்சம். வட்டி போட்டு வட்டிக்கு மேல குட்டி போட்டு கோடி அள்ளி கொடுத்துரும் நினைச்சேன். எல்லாத்துக்கும் சேர்த்து உன் தம்பி வச்சுட்டாண்டி ஆப்பு. இனி வீதியில இறங்கி நடந்தா 7 அடியில உருவானுங்க. சொல்லு, இப்ப என் பணத்துக்கு என்ன பண்ண போற? சொல்லு சொல்றே. இந்த பாரு, நல்லா சொல்ற கேட்டுக்க. இந்த 10 லட்சத்தையும் தம்பி தான் கொடுக்கணும். அப்படி அவன் தரல, நீ எனக்கு பொண்டாட்டி இல்ல. ஏங்க இவ்வளவு பணத்துக்கு அவன் எங்க போவா? என்னடி குடும்பத்துல சேர்த்து டிராமா போடுறீங்களா? அவங்கிட்ட ஏது காசு என்ன? அதான் வத்தக்காரி சீரம் செலுத்தியமா கை நிறைய 25 லட்சம் கொடுத்துட்டு போயிருக்கால. போய் கேளு. பணத்தோட வந்தா நீ எனக்கு பொண்டாட்டியா வா, இல்ல உன் அருமை அம்மாவுக்கு மகளாவா, உன் தம்பி தொம்பிக்கு அக்காவா இரு. ஆனா அக்கா மக உறவுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, பாயா வெட்டி என்ன சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்க. காலையில நான் கண் முழிக்கும் போது நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்படி இருந்த நீ இருக்க மாட்ட. விடியா, நான் கூப்பிடுறேன். திரும்ப போன் பண்ணிட்டே இருந்தா இப்படி? ஒரு தடவை சொன்னா எனக்கு தெரியாதா? பை. சார், என் பேர் பவானி.
நான் சிடி பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். உட்காருங்க மேடம். சார், நேத்து நைட்டு என் வீட்ல ரவுடி பசங்க வந்து கல்லெறிஞ்சாங்க சார். என்ன சொல்றீங்க? ரவுடி பசங்க கல்லெறிஞ்சாங்களா? எதுக்கு அவங்க உங்க வீட்டுல கல்லெறியணும்? எல்லாம் அம்மா லோன் தரலன்னு சொல்லிட்டு தான் சார். லோன் தரலன்னா? ஆமா சார். அவன் என்னதான் சொல்றாங்க? ஏரியா தாதா கீதா ஏதாவது லோன் தரலன்னு மிரட்டுறாங்களா? அங்க எங்க சுத்தி ராஸ்கல் பேங்க் வரைக்கும் வந்துட்டாங்களா? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுங்க மேடம், நான் இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறேன். இல்ல சார், ரவுடிங்க யாரும் லோன் கேட்டு வரல சார். பின்ன லோன் கேட்டு ஒரு கம்பெனில இருந்து ஆள் வந்தாங்க. 25 கோடி வேணும்னு கேட்டாங்க. 25 கோடியா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், 25 crores. அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், எல்லாமே தப்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம பல பேங்க்ல லோன் டிரான்சாக்ஷன் எதுவுமே சரியா இல்ல. நான் லோன் தர முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு ரவுடி பசங்களை வச்சு கல்லெறிய வச்சு மிரட்டுறாங்க சார். போன் வேற பண்ணி மிரட்டுறாங்க சார். போன்லையா? ஆமா சார். லோன் தரலனா நீ நிம்மதியா தூங்க முடியாதுன்னு மிரட்டுறாங்க சார். என்ன மேடம் சொல்றீங்க? ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க சொல்ற அமௌண்ட் பெரிய அமௌண்டா இருக்கு. இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஒருத்தர் கேக்குறாங்கன்னா அவங்க நிச்சயமா ஃபேக்டரி வச்சு நடத்துற ஒரு கோடீஸ்வரனா தான் இருக்கணும். லோன் கிடைக்கிறதுக்காக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து சரி பண்ண பார்ப்பாங்க. இன்னும் தர லோக்கலா சொல்ல போனா உங்க மாதிரி ஆபீஸருக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ண பார்ப்பாங்க. அதுக்கும் ட்ரை பண்ணாங்க சார், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான் இப்ப இப்படி கிளம்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். 25 கோடி கேட்டவன் அது கிடைக்கலங்கிறதுக்காக கல்லெடுத்து எறிகிற லெவலுக்கு போமா? சார், இன்னும் சொல்ல போனா 25 கோடி லோன் தர்ற லெவல்ல என் போஸ்ட் இல்ல. பட் நான் ஃபைல செக் பண்ணிட்டு எங்க ஜிஎம்க்கு ஓகே லோன் தரலான்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர் தான் முடிவு எடுக்கணும். இதுல பிரச்சனை என்னன்னா, நான் தரலான்னு சொல்லி அவர் டாக்குமெண்ட்டை சரி பார்த்துட்டு இல்லன்னு சொல்லலாம். ஆனா ஆரம்பத்திலேயே நான் டாக்குமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணா அவர் பார்வைக்கே போகாது. அதுதான் இப்ப அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இது ரொம்ப பெரிய தப்பா இருக்குங்க. ஒரு டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஆஸ் அ மேனேஜர் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதைத்தான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. அதுக்கு மேல அவங்க தர லெவலுக்கு இறங்கி இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீங்க கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க மேடம். எஸ்பி ஆபீஸர் சொல்லிட்டு நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். தேங்க்யூ சார். அது இல்ல மேடம், இது பேங்க் விஷயம், பண மேட்ரு, பெரிய எடுத்த விஷயம் கூட. நீங்க அவங்களுக்கு சரின்னு ஒத்து போயிருந்தாதான் அந்த ரவுடி பசங்களுக்கு துளி விட்டு போயிருக்கும். அங்க கடிச்சு இங்க கடிச்சு கடைசியா பேங்க் வரைக்கும் வந்துட்டாங்களா? அவங்களுக்கு இருக்குது மேடம். நீங்க ரைட் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. ஆமா, கம்ப்ளைண்ட் யார் பேர்ல எழுதி கொடுக்க போறீங்க? எஸ்கே இண்டஸ்ட்ரீஸ் ஓனர். அவங்க மேனேஜர் முதல்ல வந்து மிரட்டிட்டு போனாரு. இப்போ அவர் சொல்லிதான் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்கேனா இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரி இதெல்லாம் வச்சிருக்காங்களே, அந்த எஸ்கேவா சொல்றீங்க? ஆமா சார். அவங்க கம்பெனி மேனேஜர் தான் பேங்குக்கு வந்து பாஸ் சொன்னாங்கன்னு மிரட்டினாரு. அவரு பேரையும் நோட் பண்ணிருக்கேன் சார். என்ன சொல்றீங்க? அவங்க பேர்லயா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? ஆமா சார். நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணீங்க. என்ன சார் சொல்றீங்க? இல்ல மேடம், அது ரொம்ப பெரிய இடம். பெரிய இடம்னா என்ன சொல்ல வரீங்க? நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தெரிஞ்சாவே அவங்க எடுக்கிற ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். பேசாம பேசி சரி பண்ணிக்கங்க. இல்லன்னா அவங்க கேட்ட லோனை கொடுத்துருங்க. என்ன சார் பேசுறீங்க? லோன் கொடுக்கறதா? நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க மேடம். நீங்க மோதிர இடம் ரொம்ப பெரிய இடம். 25 கோடி எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன கழுத்தை சீவிடுவாங்களா? சொல்லுங்க சார், கழுத்தை சீவிடுவாங்களா? லோன் கொடுங்கன்னு இப்படி அசால்ட்டா சொல்றீங்க. இது மக்களோட பணம் சார். ஒவ்வொரு காசும் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம். அதுக்கு இல்ல நான். என்ன சார் பேசுறீங்க? அவன் 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறதுக்கே டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு சரியா கொண்டு வரான். இவங்க கேட்கறது 25 கோடி. அதுக்கு முறையான டாக்குமெண்ட்ஸும் இல்ல. நான் லோனுக்கு அப்ரூவ் பண்ண முடியாதுன்னா என்ன மிரட்டுவாங்க, என் வீட்டுல கல்லெறிவாங்களா? உங்ககிட்ட வந்தா நீங்க எல்லாம் பேசி சரி பண்ணுங்கன்னு சொன்னதும் இல்லாம லோன் கொடுங்கன்னு சொல்றீங்க. நல்லா இருக்கு சார். பேங்க்குக்கு நீங்க மேனேஜரா நான் மேனேஜரா? நீங்க இங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிற வரைக்கும் உங்க ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்ல வேற எவனாவது வந்து அதிகாரம் பண்ணா, வேற இன்ஸ்பெக்டரே வந்தா கூட நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? இது ஏன் ஸ்டேஷன், இது என்னோட ஏரியா, இங்க நுழைய முடியாதுன்னு சொல்லுவீங்களா இல்லையா? இது பேங்க் விஷயம் சார். நான் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தான் செய்ய முடியும். இப்படி அசால்ட்டா லோனை தூக்கி கொடுங்கன்னு சொல்றீங்க. அவங்க கட்டலனா அந்த 25 கோடி நீங்க கட்டுவீங்களா சார்?
இது பேங்க் விஷயம் சார். நான் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தான் செய்ய முடியும். இப்படி அசால்ட்டா லோனை தூக்கி கொடுங்கன்னு சொல்றீங்க. அவங்க கட்டலனா அந்த 25 கோடியை நீங்க கட்டுவீங்களா சார்? நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். லோன் தேவைன்னா அவங்க கிட்ட நீங்க போய் டாக்குமெண்ட்ஸ் சரியா கொண்டு போங்க, லோன் கிடைக்கும்னு சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுத்தாகணும். கம்ப்ளைண்ட் எஸ்கே ஓனர் மேல தான் நான் கொடுக்க போறேன். நீங்க முடியாதுன்னு சொன்னா நான் போய் டிஎஸ்பியை பார்க்க வேண்டி வரும். சார், ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும். என்ன? இல்லம்மா, ஸ்டேஷன்லயே அவங்க பெரிய இடம்னு சொல்றாங்க. நாம யுகி தம்பிக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசாம வண்டியில ஏறியா? இல்லம்மா, பயமா இருக்கு. இது ஒண்ணு இல்ல, லஞ்சம் அங்க இங்க விளையாடுது. இந்த ஆளு ஆக்ஷன் எடுக்கலன்னா நான் டிஎஸ்பியை பாப்பேன். வா. மாயா, இங்க பாரு, உனக்காக பிரெட் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் சாப்பாடு இங்க தானே ஜூஸ் இருந்துச்சா? அதான் இத பாரு, சிந்தாம குடிக்கணும். அந்த கப்ல ஊத்தி தான் குடிக்கணும். சரியா? ஓகே, நான் கிளம்பட்டுமா? எப்போ வருவ? நான் மத்தியானமே வந்துடுவேன். சீக்கிரமா வா. சரி, கீழெல்லாம் போறது இல்லைல்ல? அதான் நீ சொன்னிய போக கூடாதுன்னு. சரி, குட் கேர்ள். இங்க வா, இங்க வா. சரி, நான் போயிட்டு வரேன். பாய். சீக்கிரமா வா. மாயா. அம்மா, இன்னும் ஏமா அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? போன மனுஷன் அவளை என்ன பாடுபடுத்துறாரோ ஒன்னும் தெரியலையே. முதல்ல இப்படி தேவையில்லாம கவலைப்படுறத நிறுத்துங்க. சரி, நாங்க கிளம்புறோமா? வரோமா? பத்திரமா போயிட்டு வாங்க. நில்றா. எந்த தைரியத்துல அவர் அடிச்ச? அங்க எங்க பாக்குற? நான் கேக்குற கேள்விக்கு என்ன பார்த்து பதில் சொல்லு. அவர் அடிக்க நீ யாரா? இத நீ உன் புருஷன் கிட்ட கேட்டிருக்கணும். அவர் எந்த தைரியத்துல இங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசினாரு? பேசினா நீ உடனே கை நீட்டிடுவியா? என் வாழ்க்கை எக்கேடு கெட்டு போனாலும் அதை பத்தி உனக்கு கவலையே இல்ல. நீ என்னைக்கு என்ன தப்பா பேசுனியோ அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுங்கிறவன் எந்த உரிமையில என் புருஷன் மேல கைய வச்ச?